சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு. சுதந்திரமே ஜனநாயகம், சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம். சமத்துவமே எழுத்தாளர் ரவிக்குமார் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன். வளமான விழுப்புரம், வளர்ச்சியில் முதலிடம் என்ற முழக்கத்தை வைத்து உங்களிடம் வாக்குகளை கோருகிறேன். கரும்பு விவசாயத்தில் தமிழ்நாட்டிலேயே முதல் நிலை வகிக்கும் மாவட்டம் விழுப்புரம். நெல் விவசாயத்தில் தஞ்சைக்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்தை பிடித்த இடம் விழுப்புரம். ஆனால் இந்திய அளவில் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக அது பட்டியலிடப்பட்டிருக்கிறது. படிப்பறிவு விகிதத்திலும் மிக கீழே விழுப்புரம் மாவட்டம் இருக்கிறது. இந்த நிலைகளை நாமெல்லாம் இணைந்து மாற்ற வேண்டும். தென்பெண்ணையும் கெடிலமும் நிறைந்து ஓடினால் திண்டிவனத்திலிருந்து திருக்கோவிலூர் வரை வேளாண்மைக்கும் குடிதண்ணீருக்கும் பஞ்சமே இருக்காது. அதை சாதிக்க வேண்டியவர்கள் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற குடிசைகளை அகற்றிவிட்டு கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதன் அடிப்படையில் தான் 21 லட்சம் குடிசைகள் அடையாளம் காணப்பட்டு 5 லட்சம் கான்கிரீட் வீடுகள் முதலில் கட்டித்தரப்பட்டன. அதில் அதிகம் பயனடைந்தது விழுப்புரம் மாவட்டம்தான். இன்னும் சொல்ல போனால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் தான் அதிகமான கான்கிரீட் வீடுகளை பெற்றார்கள். அந்த திட்டத்தின் முதல் வீடு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில வல்லம்படுகை என்ற கிராமத்தில் வன்னிய சமூகத்தை சார்ந்த ஒருவருக்குத்தான் வழங்கப்பட்டது. அன்றைய முதல்வர் கலைஞரே நேரில் வந்து அந்த வீட்டை திறந்து வைத்தார். இப்படி தமிழகத்திலே மேற்கொண்ட நடவடிக்கைகளை இந்திய அளவிலே பரவலாக்குவதற்கு, விழுப்புரம் பகுதியை இந்திய அளவில் கவனம் பெற வைப்பதற்கு உங்கள் உதவியை நான் நாடுகிறேன். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், ஒடுக்கப்பட்ட மக்களின் சின்னம், தமிழ் மக்களின் சின்னம், தாழ்த்தப்பட்ட மக்களின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். நமது சின்னம் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆதரவு பெற்ற சின்னம், புரட்சி புயல் வைகோவின் ஆதரவு பெற்ற சின்னம். அந்த அடிக்காதீங்க. கூடுங்க, சாலை போறவங்க இந்த பக்கம் வந்துருங்க. போதும் விடுங்க பானை.
முள்ளிப்பட்ட மக்களின் சின்னம் வெற்றியின் சின்னம் நமது உழைக்கிற மக்களின் சின்னம் ரொம்ப கருத்து மரமாக இருப்பது அங்கே போய் இருக்கிறீங்க. முள்ளிப்பள்ளம் பகுதியை சார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக வாழ்வு உரிமை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, தேசிய லீக், மூவேந்தர் முன்னணி கழகம் உள்ளிட்ட திராவிடர் கழகம் உள்ளிட்ட நமது கூட்டணி கட்சிகளை சார்ந்த ஊராட்சி பொறுப்பாளர்களே, கிளை பொறுப்பாளர்களே மற்றும் இந்த பகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதியம் 1 மணி அல்லது 2 மணிக்கு புவனகிரி நகரத்திற்கு வந்து வாக்கு சேகரிப்பது என்று திட்டமிட்டிருந்தோம். துணிசரமேடு பகுதியிலே தொடங்கி நெடுஞ்சேரி வழியாக சென்று கடைசியாக சாத்தமங்கலம் பிடித்து அங்கிருந்து கீரப்பாளையம் வந்து இங்கே வந்து சேர இவ்வளவு நேரம் கடந்துவிட்டது. இதற்கு பிறகு இன்னும் 10க்கும் மேற்பட்ட ஊராட்சிக்கு செல்லுவதாக திட்டமிட்டு வந்தோம். ஆனால் காலம் கடந்து விட்டது. 10 மணிக்கு மேல் எங்கும் பிரச்சாரம் செய்ய முடியாது. காலம் கடந்து ஒரு நேர்ந்தமைக்காக முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களுக்கு புதியவன் அல்ல, இந்த தொகுதிக்கு புதியவன் அல்ல. 5வது முறையாக இந்த தொகுதியில் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். ஏற்கனவே 4 முறை போட்டியிட்டு அதில் ஒரு முறைதான் 2009 திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்களின் வாழ்த்துக்களோடு நீங்கள் அள்ளி தந்த வாக்குகளோடு நான் வெற்றி பெற முடிந்தது. ஆக 5வது முறை. போன முறை நாம் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். போன முறை வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கு பல காரணங்கள் உண்டு என்றாலும் முக்கியமான ஒரு காரணத்தை உங்களுக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன், சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முக்கியமான காரணம் என்று நான் சொல்லுவது, நம்மை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அதிமுக தரப்பு போன முறையும் ஆளுங்கட்சியாகத்தான் இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் ஆளுங்கட்சி முதல்வராக இருந்தார். இப்போது 8வது ஆண்டாக அந்த கட்சி ஆட்சியிலே இருக்கிறது. அந்த 5 வருஷம் முழுக்க ஆண்டார்கள். மறுபடியும் ஆட்சிக்கு வந்து இப்ப 3 வருஷம் முடிய போது, இன்னும் ஒரு 2 வருஷம் தான் இருக்கு. தொடர்ந்து 8 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் இருக்கிறது. போன முறை ஆளுங்கட்சியாக இருந்தார்கள். அவர்கள் ஏராளமான பணத்தை கோடி கோடியாய் கொட்டி இறைத்து செலவு செய்து என்னை தோற்கடித்தார்கள். அது எப்படி சாத்தியமானது என்றால் ஒரே ஒரு தந்திரம் தான். இந்த தொகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள், குறிப்பாக தலித் மக்கள், கொத்து கொத்தாக திருமாவளவனுக்கு வாக்கு போடுகிறார்கள். இதை தடுக்க வேண்டும். அதற்கு என்ன வழி? ஓட்டுக்கு பணம் கொடுத்தால், ஒரு வீட்டிலே 4 ஓட்டு என்றால் 2 ஓட்டு திருமாவளவனுக்கு, 2 ஓட்டு காசு கொடுத்தவனுக்கு என்று சில குடும்பத்தினர் மாறி போட வாய்ப்பு இருக்கிறது. அதை கணக்கு பண்ணிதான் போன முறை ஓட்டுக்கு 200 ரூபாய் கொடுத்தார்கள். 200 250
அவர்கள் எதிர்பார்த்ததை போல ஓட்டு கலைந்து விட்டது. நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தும் அப்போதும் திமுக கூட்டணி தான். தலைவர் கலைஞர் எனக்காக வந்து பிரச்சாரம் செய்துவிட்டு போனார். தளபதி ஸ்டாலின் அவர்களும் சிதம்பரம் வந்து பிரச்சாரம் செய்தார். அன்றைக்கு நம்மோடு காங்கிரஸ் இல்லை, இடதுசாரி கட்சிகள் இல்லை, வேல்முருகன் இல்லை, அண்ணன் வைகோ இல்லை, திமுக விடுதலை சிறுத்தைகள். அன்றைக்கு தேர்தலில் நாம் 2014 கூட்டணி வைத்து சந்தித்தோம். கூட்டணி பலமில்லை என்றாலும் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அது தடுக்கப்பட்டது. எதனால் என்றால் ஓட்டுக்கு அவர்கள் பணம் கொடுத்து நம்முடைய ஓட்டை கொஞ்சம் கலைத்தார்கள். ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு கலைந்தால் கூட சிதம்பரம் தொகுதி முழுக்க இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் சேர்த்து 1707 பூத்து இருக்குது. ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு கிடைச்சா கூட 1707 ஓட்டு கிடைச்சிடும், நமக்கு எதிராக போயிடும். ஒரு உதாரணம் சொல்றேன். காட்டுமன்னார்குடி தொகுதியில நான் 2016 மக்கள் நல கூட்டணி சார்பில் போட்டிக்கிட்டேன். கணிப்புகள்லாம் எப்படியும் 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் திருமாவளவன் ஜெயிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 87 ஓட்டுல போயிடுச்சு. வெறும் 87 ஓட்டு தான் அதிகமா அதிமுக வாங்கினதா கணக்கு சொன்னாங்க. இதுக்கு காரணம் என்ன? 10,000 ஓட்டுல ஜெயிக்க வேண்டிய தொகுதியில 2,000 ஓட்டு வித்தியாசத்துல தோற்று போனதற்கு காரணம் ஓட்டு கலைக்கப்பட்டதுதான். பல காரணங்கள் இருந்தாலும் இது முக்கியமான காரணம். நமக்கு மனசாட்சி வேண்டும் தான், இரக்கமும் வேண்டும் தான். ஆனா ஒரு ஓட்டுக்கு மதிப்பு 200 தானா 300 தானா? 1 கிலோ கோழிக்கறி 150 ரூபா. அப்போ ஓட்டு 150 ரூபா தானா? ஒரு கிலோ கோழிக்கறி தானே? அந்த 1 கிலோ கோழிக்கறியோட ஒரு பட்டை சாராயம் வாங்கினா முடிஞ்சு வச்சு 200 ரூபா. இப்ப ஆஃப் எவ்வளவுன்னு தெரியல, ஓட்டர் எவ்வளவுன்னு தெரியல, எனக்கு தெரியல. 200 ரூபாய்க்கு எவ்வளவு 200 ரூபாய் ஒரு மதிப்பு. ஒரு ஆட்டுக்குட்டியை போய் நீ 200 ரூபாய்க்கு விலை வச்சு வாங்கிட்டு வந்துட முடியுமா? ஏன் ஒரு பன்னிக்குட்டியை வாங்க முடியுமா? உன் ஓட்டுக்கு 200 ரூபா மதிக்கிறான். பணம் இருக்கிற ஆணவம் கொட்டி கிடக்குது. ஒரு வருஷத்துக்கு 25,000 கோடி கொள்ளையடிக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது, சமூக வலைத்தளங்கள்ல வருது, வாட்ஸ்அப்லாம் வருது. ஒரு வருஷத்துக்கு ஆளுங்கட்சிக்காரங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. தத்துவ அமைப்பாளர்னா காசு கொடுக்கணும், பிஎம் வேலைனா காசு கொடுக்கணும், எல்லா வேலைக்கும் கான்ட்ராக்ட்ல கமிஷன், மணல் குவாரியில கமிஷன், கல் குவாரியில கமிஷன், எல்லாத்திலையும். எனவே பணம் இருக்கிறது என்பதற்காக ஓட்டுக்கு விலை பேசி 200 300 கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், 100 கோடி கொடுத்தா கூட அது ஈடாகும். அது விலை பேசக்கூடிய பொருளே இல்லை. பணம் கொடுத்தா வாங்கி வச்சுக்கணும். பணம் காசு கொடுத்தால் தவறாமல் பத்திரமாக வாங்கி உங்கள் வீட்டு பானையே போட்டு வைங்கள். அது உங்களுக்கு பயன்படும். நமக்கு பானை தானே பேங்க், இது லாக்கர். நம்ம வீட்டுல புருஷனுக்கு தெரியாம மனைவி பணம் எங்கே வைக்கணும்னா அரிசி பானையில் தான் பறிச்சு விட்டாங்க. புருஷன் அரிசி பானைக்கு போய் கை விட்டு வாங்க வேண்டாம். வெட்டிக்கிட்டு இருந்தா 2 பீரோ இருந்தா பார்ப்போம். பீரோ எங்க வாங்குறது? நமக்கு எதுவா இருந்தாலும் பானையில் தான் வச்சு மூடி வைப்போம், அடுக்கு பானை வரிசையா. அதனால பணம் காசு கொடுத்தால் அதை வாங்கி பத்திரமாக வீட்டு பானையிலே போட்டு வையுங்கள். 18ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் கவனமாக பானை சின்னத்தில் ஓட்டு போடுங்கள். அது உங்களை பாதுகாக்கும். ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் இந்த முறை இரக்கம் எல்லாம் பார்க்காதீங்க. அவன் என்ன இரக்கம் இல்லாம கொள்ளையடிச்சுக்கணும். இருக்கா கொடுத்துட்டு போட்டு வாங்கி வச்சு என்ன இது? அதுக்காக மனசு இறங்கி மனசாட்சிப்படி நான் கை நீட்டி காசு. நான் என்ன சொல்றேன், எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. இப்ப அந்த ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு என்ன சாதிக்க போறேன் சொல்லுங்க. அதிமுகவை உருவாக்கின எம்ஜிஆரும் இல்லை, ரெட்டலை சின்னமும் இல்லை. சரி, அவங்க இருந்தா கூட ஏதோ ஒரு விசுவாசத்துக்கு அந்த தலைவர் சத்துணவு கொண்டாந்தாரு, அது சொன்னாரு, ஏதோ ஒரு நம்பிக்கை அடிப்படையில ஒரு விசுவாசமா ஓட்டு போட்டிருக்கலாம், கடந்த காலங்களை போட்டுக்கலாம். ஆனா இப்ப 2 பேருமே இல்ல. இந்த 2 பேரும் இல்லாத நேரத்துல எடப்பாடி தான் அடுத்த தலைவர்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்னாங்களா? ஓபிஎஸ் தான் அடுத்த தலைவர்னு ஜெயலலிதா சொன்னாங்களா? இவங்களா சின்னத்தை எடுத்துக்கிட்டு ஓட்டை வாங்கி எப்படியாவது மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்து டெல்லியிலையும் போய் அதிகாரத்தை உட்காந்துக்கலாம், அங்கேயும் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து இருக்கிற கூட்டாளிகள்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க நீங்க பாருங்க. கூட்டாளிகள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவங்க கூட்டாளிகள். அதனால் இந்த முறை ஏற்கனவே இரட்டைகளுக்கு ஓட்டு போட்டு பழக்கம் இருந்தாலும் அவர்களுக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். எப்போதும் நான் எந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் எனக்கு வாக்களிக்கக்கூடிய உங்களுக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
இந்த முறை நாம் வெற்றி பெற்றே தீர வேண்டும். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். நமது சின்னம் பானை சின்னம். ஒரே ஒரு தகவல், இந்த இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஓட்டு போடுற எந்திரத்துல நீங்க மற்ற எல்லாத்தையும் மறந்துடணும். நாலாவது இடத்துல திருமாவளவன் பேர் இருக்கும், திருமாவளவன் படம் இருக்கும், பக்கத்திலேயே பானை சின்னம் இருக்கும். அந்த சின்னத்துக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை அழுத்தினா கிரீன் லைட் எரியும், ஓட்டு பட்டன். அது நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல. பானை திறந்தோறும் பாக்குறவங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? பானைக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? நமது சின்னம் பானை சின்னம். நமது சின்னம் வெற்றியின் சின்னம். வெற்றியின் சின்னம். திமுகவின் சார்பில் புனரப்பு சார்பில் புனரப்பு சூழலுங்க. சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு. சுதந்திரமே ஜனநாயகம், சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்.